அதனால் எப்போவுமே சந்தோஷம், எப்போவுமே சமாதானம், எப்போவுமே மகிழ்ச்சி, எப்போவுமே ஒரு விடுதலை, எப்போவுமே ஒரு கம்பீரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு வந்தாவே நமக்கு ஒரு ஜாலி தான். ஆமென், ஹல்லேலூயா. தூரமாக இருந்தால் தான் குழப்பங்கள், பிரச்சனைகள். எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில், அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன், தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, துள்ளுதையா. அப்பாவும் சமூகத்தில், அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, துள்ளுதையா. கூப்பிடு காக்கை குஞ்சு கட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடு காக்கை குஞ்சு கட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறேன், மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பாவும் சமூகத்தில், அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. பகலில் பார்க்கும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றேன். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றேன். இங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றேன். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றேன், கூடார மறைவில் மறைக்கின்றேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில் எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா, எங்க உள்ளமெல்லாம் துள்ளுதையா. கூப்பிடு காக்கை, கூப்பிடு காக்கை குஞ்சு கட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடு காக்கை குஞ்சு கட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து மகிழ்கின்றேன்.
அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா, எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில சொல்லுதையா. பகலில் பறக்கும் அம்புகற்கு, இரவில் நடமாடும் நோய்களுக்கு, பகலில் பறக்கும் அம்புகற்கு, இரவில் நடமாடும் நோய்களுக்கு விலக்கி எங்களை காக்கின்றீர், உமது கரத்தால் நடத்துகிறீர். விலக்கி எங்களை காக்கின்றீர், உமது கரத்தால் நடத்துகிறீர், உமது கரத்தால் நடத்துகின்றேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. எங்க உள்ளமெல்லாம் எங்கள் மீது கண்ணை வைத்து, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றேன். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றேன். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றேன். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றேன், கூடார மறைவினில் மறைக்கின்றேன். அப்பாவும் சமூகத்தில் துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் சொல்லும். தாயை போல, தாயை போல தேற்றுகின்றேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல சேர்க்கின்றேன், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றேன், தாங்கி எங்களை நடத்துகின்றேன். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா, எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தை சொல்லலாமா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம், ஆனந்தமானந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே. பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவ
கொண்டாட்டமே சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவர் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் வல்லவர் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் அன்பாரின் திருப்பாதத்தில் ஆனந்தமே திருப்பாதத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மருவமாவோ மகிமையில் பிரவேசிப்போ குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமே அன்பர் திருப்பாதத்தில் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கேதானே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கேதானே ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் நடனம் ஆடுவோம் சொல்ல அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே காத்திருந்தார் கண்டு கொண்டாம் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டாம் காத்திருந்தாம் கண்டு கொண்டாம் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டாம் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா எல்லையில்லா பேரின்பமே
சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே. பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையா சொல்லுங்க, அப்பா வீட்டுல சந்தோஷம்னு சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்க. நிறைய பேர் நான் கேட்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையா அது நம்ம அனுபவமா? இங்குதானே நம்ம அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. ஆடலும் பாடலும் இங்கேதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும். ஆடலும் பாடலும் பாவத்திலே பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்திருத்தேன். பாவத்திலே மரித்திருந்தேன், புதிய மனிதனாய் உயிர்த்திருத்தேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நானும் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஓடலும் பாடல் இங்குதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் பாடலும் இங்கு. ஆவி என்னும் ஆவி என்னும் ஆடை தந்தாம், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தாம். ஆவி என்னும் ஆடை தந்தாம், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தாம். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே. பாடலும் பாடல் இங்கேதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்கேதானே, நம்ம அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே. ஆடலும் பாடல் இங்குதானே. அப்பா கரக தட்டலாமா? எல்லாம் உண்மையா உண்மையா உண்மையா. ஓ ஹல்லேலூயா. பொல்லாதவளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நன்மையாளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. ஓ இடத்துல கேட்கும் போது நன்மைகளுக்கு அதிக நன்மைகள் தருவார், அதிக ஆசீர்வாதங்கள் தருவார். நம்ம செய்வதெல்லாம் அப்பா வீட்டுல இருக்கும், அப்பாவோடு இணைஞ்சு இருக்கணும். ஓ ஹாலேல். நன்றி நன்றி சொல்லாமா? அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா என்று கூப்பிடுகிற அந்த கிருபை தந்தீங்களப்பா. திரும்ப பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாவே பிதாவே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எல்லாம் கரங்க தட்டலாமா? பதராக்குவே என் தேவனே, தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவே என்
வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ள இடங்களில் எந்தனை உண்மையா நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செத்தையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். அழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செத்தையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். அழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை உணர்ந்து இருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் சிலுவையில். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். என்னை உயர்த்திடும் என் தேவன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். நான் உங்களுக்கு வேண்டிய நிம்மதிக்கு வேண்டிய மறுமைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நான் ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா தேவனால் தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் கதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் கதராக்குவேன்
ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். ஓ ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடுவதில்லை. ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே. சிலுவையில் எந்த நோய்களை, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே. எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே. யெகோவா ஈரே யெகோவா, யெகோவா ஈரே யெகோவா, ஈரே யெகோவா. சட்டையின் நிழலில் அடைக்கலம், சட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே. சிலுவையில் எந்த விசுவாசமா சிலுவையில உங்கள் வியாதிகளை, நோய்களை, சாபங்களை எல்லாவற்றையும் இயேசு சுமந்திருக்கார். சுமக்க தேவையில்லை. இயேசுவின் தழும்புகளாலே சுகமானீர்கள். இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள். இயேசுவின் ரத்தத்தினால நீங்க விடுதலை ஆனீங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, ஈரே யெகோவா, யெகோவா, ஈரே. ஆமென். எல்லாம் கரங்க தட்டலாமா? எல்லாம் அனைத்தையும் அருளிடும். ஆமென். எல்லாவற்றையும் செய்து நமக்காக செய்து முடித்து விட்டார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. கரங்க தட்டலாமா? ஆண்டவர் உங்களுக்காக எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது சொன்னதுல எல்லாத்தையும் முடித்து விட்டார். அவர் வியாதிக்கும் ஒரு முடிவு உண்டாக்கினார். எல்லா சாபங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கினார். மரணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். ஓ ஹல்லேலூயா. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் தேவனால் பிறந்தவர்கள். ஓ ரத்தத்தினால அல்ல, மனுஷ சித்தத்தினால அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்க நானும் தேவனாலே பிறந்தவன். சொல்லாமா? உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே மலைகளை உன் பாதராக்குவேன் என் தேவனே. சொல்லாமா?
தேவனா இருந்தவர் எவனுமே. ஓ எஸ், ஓ ஹalleluya. நீங்க விசுவாசமா பாடுறத, விசுவாசமா பேசுறத தேவன் அதை கேட்கிறார். ஓ என் தேவனே, தேவனால் பிறந்தவர் எவனுமே, உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன். என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆராதனை, 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 ஓ ஆராதனை. உணர்ந்து உண்மையா சொல்லலாமா? ஆராதனை, 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 ஆராதனை. நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா ஈரே, நீ என் தேவனாம், யெகோவா. உண்மையா உண்மையா, நீ என் தேவனா, நீ என்னுள்ளில் கலக்கம். உண்மையா உண்மையா பாடுங்களேன். ஓ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீர் எல்லாமே பார்த்து கொள்வே, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, நீர் என் தேவனாம், யெகோவா ரப்பா, நீர் என் தேவனா, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே, யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, நீர் என் தேவனாம், யெகோவா ரூவா, நீர் என் தேவனா, என் தேவைகள் நீர் அறிவீர்,
ஆராதனை. Oh, yes, Lord. ஆராதனை, ஆராதனை, oh, ஆராதனை, 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 ஆராதனை. என் தேவைகள் நீரெந்த நன்மை பதே. சொல்லமா, என் தேவைகள் நீரறிவே, நீரெந்த நன்மை பரே. ஆராதனை, ஆராதனை. ஓ எஸ் லார்ட். ஆராதனை, 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 ஆராதனை. என் தேவைகள் நீர். உண்மை உண்மை சொல்லாமா, நம்ம தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். பரே, என் தேவைகள் நீர், நீர் எந்த நன்மை பரே. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, நீர் தேவனா. சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களுக்கு யெகோவா ஈரேவாக உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செய்து விட்டார். உண்மையா உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இயேசு முடித்து விட்டார். முடித்து விட்ட இயேசு மகிமையின் நம்பிக்கையாக, மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அதுவே பெரிய ரகசியம். நீங்க அதை தெரிஞ்சுக்கலனா ஓ அது வேதனையா இருக்கும். ஓ எஸ், ஆராதனை, 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீர் எல்லாமே பார்த்து கொள்வே. இனி என்னுள் கலக்கம் நீர் எல்லாம் பார்த்து கொள்ளி. இனி எல்லாமே பார்த்து கொள்வே, இனி எல்லாமே பார்த்து கொள்வே. ஓ ஜீசஸ், நீ எல்லாவற்றையும் இயேசுவே எங்களுக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா. இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைப்பா, செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைப்பா. விசுவாசத்தால் மாத்திரமே நாங்கள் சுதந்திரத்தை கொள்ளணும். சொல்லமா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க, செஞ்சு முடிச்சிட்டீங்க. நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன், நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். சொல்லலாமா, நான் சகலத்தையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நான் திருப்பிக் கொள்வேன். சகலத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் திருப்பிக் கொள்வேன். நான் சுதந்திரிப்பேன். ஓ நான் சுதந்திரிப்பேன். தேவன் எனக்காக செய்த எல்லாவற்றையும் நான் சுதந்திரிப்பேன். எஸ் லார்ட். ஆராதனை, 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 ஆராதனை. இனி என்னுள் கலக்கமில்லை,
எந்தன் மருத்துவ நானே உன் பரிகாரின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எஸ் லார்ட், இயேசுவே நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்தன் மருத்துவரே, என் தேவைகள் நீரறி சொல்லாமா, நீரெந்தன் நல்மைப்பரே. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூட. கரங்க தட்டலாமா? ஓ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தபடியே, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, உனக்கு ஆக கடவது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் கரங்க தட்டலாமா? நான் கரங்க தட்டலாமா? ஆண்டவரே இயேசுவே, நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆக கடவுது சொன்னீங்களப்பா. நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆக சொல்லாமா? நான் விசுவாசித்தபடியே எனக்கு ஆகும், நான் விசுவாசித்தபடியே எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அவருக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பாத்திரப்பா சொல்லாமா? நீரே பாத்திர ஆண்டவரே, நீரே மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மாட்சிமைக்கு பாத்திரர். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட நீரே பாத்திரர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முழங்கால் படியிடும், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கு ஆண்டவரே. எல்லா நாவுகளும் துதிக்கும்ப்பா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும். நீரே பாத்திரப்ப எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம் ஆண்டவரே, சிலாக்கிய ஆண்டவரே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துனதுக்காக ஸ்தோத்திரம். இன்னுமா இந்த நாளில் எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னுமா எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. நன்றி. தொடர்ந்து ஆவியானவங்க எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. நாளை உங்களுடைய வார்த்தைகள் மூலமா எங்களோட பேசுங்கப்பா, இடைப்படுங்க. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருக்கும், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருக்கும், அவர் என்னை காத்திடுவார். அவரே
தேவ ராஜ்யம், ஒரு ராஜ்யம் என்னன்னா அங்க இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணும், அந்த ராஜாவை சேவிக்கவர்களா இருக்கும்போது தான் தேவ ராஜ்யமாக இருக்க முடியும். மத்தேயு நம்ம தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயுல 9ஆம் அதிகாரம் 9 அதிகாரம் 35 முதல் 38 வரை. ஆ பின்பு இயேசு சகல பட்டணங்களின் கிராமங்களை சுற்றி நடந்து ஜெபாலயங்களை உபதேசித்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஆமென். நம்ம ஆதாரமா பார்க்கும்போது 6:9 தேவராஜ்யம் வருவதாக ஆதார வசனத்துல இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா தேவராஜ்யம் இங்க வருவதாக பிரசங்கித்து அல்லேலூயா. எது வரணுமா அதை படிக்கலாம். அப்படியே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து கொடுத்த மெசேஜ்ல 99% இருக்கும் தேவராஜ்ய குறித்தா இருக்கும். தேவராஜ்ய சுவிசேஷம், தேவராஜ்யத்தை குறித்த உவமைகள், தேவராஜ்யத்தை குறித்த பல விஷயங்கள்ல என்ன பண்ணுவாங்க ஆண்டு சொல்லுவார். அப்போ ஆண்டு என்ன விருப்பம்னா பரலோகத்தை தேவராஜ்யம் நிறைவேற்றப்படுவது போல இந்த பூமியிலும் தேவராஜ்யம் நிறைவேற்றப்படுவதாக. ஏன்னா பரலோகத்தை எல்லாரும் தேவனை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. பரலோகத்தை எல்லா தேவனை, ஆனா பூமியில அப்படி இல்லை. பூமியில பிசாசை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் மாற்றி தேவ ராஜ்யத்துடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாம் மாற வேண்டும், மற்றவர்களை மாற்ற வேண்டும் தேவ விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா நம்ம மனது உருகிறார். யார மாதிரினா ரட்சிக்கப்படாத மக்கள் மேல பார்த்து மனது உருகிறாரு. ரட்சிக்கப்பட்டும் சரியா ரட்சிக்கப்படாமல் பாவிகளாய் வாழ்கிற மக்கள் மேல மனது உருகிறாரு. இயேசு சொந்த ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு தன் வாழ்க்கை முறை சரியில்லாத பொழுதும் அவர்களையும் பார்த்து மனது உருகு. என்னப்பா இவனுக்கு இவ்வளோ செஞ்சனே, என்ன பண்றதுல இவன் வாழ்க்கை ஒழுங்கு இல்லையே, சரியா இருக்க மாட்டாங்கிறானே அப்படின்னு. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரா, நம்ம பாஸ்டர் சொன்ன ஒரு கதை, பழைய கதை. என்ன சொன்னார்னா, அந்த சர்ச்சு பசங்க அம்மா சர்ச்சுக்கு வருவாங்க, பசங்க ஆடிட்டு வந்துட்டு போவாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவங்க எங்க அந்த பாஸ்டர் வந்து வீட்டு விசிட்டு வராரு. விசிட்டு வந்த உடனே கேட்குறாங்க, எங்க பசங்க எங்க அப்படின்னா, என் பசங்க ரெண்டு வெளியே போயிருக்காங்க, என் பசங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு. அப்படியா, ஜெபம் பண்ணலாமே. ஆமாம் பாஸ்டர், பெரியவர் ரொம்ப மோசமாகறான், சின்னவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா. அப்படியா, சரி ஜெபம் பண்ணுறேன், பசங்களை ஜெபம் பண்ணிட்டு சரி பசங்க எங்க காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தனா, இவன் என்ன பண்ணுறான்னா சின்னவன் நல்ல சமத்தை சின்னவன் அவன் என்ன பண்ணுறான், நெருப்பு வைக்கிறான். எங்க தான் வீட்டு நெருப்பு வச்சுருக்கிறான் பின்ன பக்கம். ஆமாம் பாஸ், என்னடா பண்ணுறேன்றான். இல்லை நெருப்பு எதுக்கு, சும்மா தமாசுக்கு. யார் வீட்டுக்கு அப்படியே திரும்பி முறைச்சு என்ன பண்ணாரு பாஸ்ட் பார்த்துட்டு, நல்லவன்னு சொன்னீங்க, வீட்டுக்கு நெருப்பாக்குறான். ஆமா பாஸ்டர் ரொம்ப நல்லவன், நம்ம வீட்டுக்கு நெருப்பாக்குறான், பெரியவன் பக்கத்து வீட்டுல நெருப்பாக்குறான், அவன் ரொம்ப மோசம், அதோட இவ்வளோ பரவாயில்ல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படியாக போகுது வாழ்க்கை. இவன் கொஞ்சம் பாவி, கொஞ்சம் பாவம் செய்யறான், இவன் ரொம்ப பாவம் செய்யறான், இவன் எவ்வளோ பரவாயில்ல, என்ன பண்றான், எங்க வீட்டு பொருள்லாம் திருடுறான், இவன் பக்கத்து வீட்டுல திருட்டு போயிடறான், இவன் கொஞ்சம் பரவாயில்ல, அவன் ரொம்ப மோசங்க அப்படின்றான். இப்படியாக கிறிஸ்தவ வாழ்க்கையாக நம்ம ரட்சிக்கப்படல. தேவன் நம்மளை அவருடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி அவர் விரும்புகிற வண்ணமாக வாழ வேண்டும் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நாம் நம்ம வாழ்க்கை தேவனை போல சார்ந்திருக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ஆமென். அப்போ சுவிசேஷம் சொல்லி எல்லா திரளான ஜனங்களை கண்டு அவர் மேய்ப்பில் ஆடுகளை போல தொய்ந்து போனவர் சிதறப்பட்டவருமாய் இருந்தபடியா அவர் மனது உருகிறார். ஆமென். ரட்சிக்கப்படாத மக்கள் மேல நமக்கு ஒரு மனது உருக்க என்ன பண்ணோம், இருக்க வேண்டும். இருக்குதா, இருக்காப்பா? ரட்சிக்கப்படாத மக்கள் மேல நமக்கு பார்க்கும்போது ஐயோ அழிந்து போகிறாங்களே ஜனங்க,
கெட்டு போகிறாங்களே அப்படின்னு மனது உருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டு சொல்றாரு நீங்கள் வேலையாட்களை அனுப்புங்கள் அப்படின்னு. இந்த 10:7 திரும்பி பார்க்கலாம். மத்தேயு 10:7 போகையில் ஆ. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ஆமென். போகையிலே காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள். போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கிங்கள். தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே மக்கள் கிட்ட தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது? சமீபமா இருக்கிறது. தேவன் சீக்கிரம் வருகிறார். தேவன் சீக்கிரமா இருந்து கொண்டிருக்குது. நம்ம சீக்கிரம் ஆயத்தப்பட வேண்டும். தேவ மக்கள் ஆண்ட பத்தி சொல்ல வேண்டும். அவங்க எல்லாம் அழிந்து போய் ஜனங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். நீங்களே ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்களே வியாதி உள்ளவர் என்ன பண்ண சொஸ்தம் ஆக்குங்கள். இப்பதான் பிரச்சனைனா, பிசாசு என்ன பண்ணிடுறான், உங்களுக்கே வியாதியை கொடுத்து என்ன பண்ணிடுறான், நீலே வியாதியில் இருக்கிற, நீ போய் யாருக்கு என்ன பண்ணலாம், சொஸ்தப்படுத்தலாமா, நீ சரி பண்ணலாமா? உன் வீட்லயே கடன் இருக்குது, நீ மத்தவங்க போய் கடனுக்காக போய் ஜெபம் பண்ணலாமா? உன் வீட்லயே என்ன பண்ணுது பிசாசு தலைவர் சாடு இருக்குது, நீ போய் மத்தவங்க வீட்டுல போய் என்ன பண்றது அட்வைஸ் பண்ணலாமா? சொல்லு. இல்லப்பா, நீ சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாததுக்காக தான் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை வறுமையில பிசாசு பிடியில வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் வியாதியா இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தேவன் சொல்ல வேண்டும். என்றால் நீங்க சொல்லக்கூடாததுக்காக தான் பிரச்சனையை வாயில கொடுக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். டாக்டர் கோல்டு பிடிக்குமா? டாக்டர் ஜுரம் வருமா? டாக்டர் கோல்டு பிடிக்குமா? இருமல் வருமா? நீங்க போறீங்க டாக்டர் போறீங்க, நீங்க இருமலுக்கு போறீங்க. இப்ப பார்த்தா அவர் இருமினுக்கிறார். யாரு? டாக்டர் இருமுறார். ஐயோ என்ன, நான் இருமல் வந்தேன், நீ இருமினுக்கிற, இந்த டாக்டர் வேணா அப்படி சொல்ல போவோமா? போக மாட்டோம். ஏன்னா அவர் படிச்சுக்கிறாரு. அந்த அவருக்கு இருக்குதோ இல்லையா அது விஷயம் இல்லை. அவர் என்ன படிச்சுக்கிறாரு, அந்த MBBS உன்னுடைய வியாதியை மாற்றும். அல்லேலூயா. அப்போ நமக்கு வியாதி இருக்கு, நமக்கு பிரச்சனை இருக்குது மேட்டர் இல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? நான் இதை பைபிள படிச்சுக்கிறேன். இதை பைபிள் இயேசுநாதர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதே இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பாரு, உனக்கு விடுதலை கொடுப்பாரு. ஒருவேளை நான் கோல்டா இருக்கிறேன், உண்மைதான். டாக்டரா இருந்தா எனக்கு கோல்டு வரக்கூடாது சட்டம் இல்ல. கிறிஸ்தவனா இருந்தா பிரச்சனை வரக்கூடாது சட்டம் இல்ல. பிரச்சனை வந்தாலும் இயேசு நாமத்தினால இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். எப்படி டாக்டர் MBBS புத்தகத்தை படிச்சு அதுல இருக்க மருந்து எடுத்து கொடுக்கும் போது அது வியாதி சொஸ்தமாகுதோ, அதே மாதிரி நான் இந்த புத்தகத்தை படிச்சு இதுல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுவேன். அந்த இயேசு கிறிஸ்து உன்னையும் சொஸ்தமாக்குவாரு, என்னையும் சொஸ்தமாக்குவார். அல்லேலூயா. அதனால நீங்கள் பலவீனமா இருந்தால், பக்கத்து நீங்க பலவீனமா இருந்தாலோ இல்ல குறைவா இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லாம இருக்காதீங்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. டாக்டருக்கு என்ன வரும்? சளி பிடிக்கும். டாக்டருக்கும் ஜுரம் வரும். டாக்டருக்கும் கீழ் வந்தா காலு, டாக்டர் நீ பெரிய எலும்பு டாக்டர், உங்களுக்கு கால் உடையலாமா? யோ என்ன, யார் எலும்பு டாக்டர் தான் என்ன, நான் மனுஷன் தானே, நான் கீழ் வந்தா எனக்கு காலு உடையும், கை முறுக்கிக்கும். ஏன்? கீழ் விழுந்த எல்லாருக்கும் என்ன விடும்? அதனால நம்ம நினைச்சுக்கிறோம் நாம வந்து நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நம்மள பர்ஃபெக்டா இருக்கணும். நான் பர்ஃபெக்டா இருந்தா சொல்ல முடியும்னா எந்த டாக்டருமே ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. எந்த வக்கீலுமே போய் மற்றவங்க ஆஜராக, ஏன்னா இவரு மேலே 10 கேஸ் இருக்கும். யார் மேல? வக்கீல் மேலே 10 கேஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு குறைவு இருந்தாலும் நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த 10 பார்க்கும்போது தெரியும், 12 பேரையும் ஜெபம் பண்ணி அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? சுவிசேஷம் சொல்லி அனுப்புறாரு. இந்த 12 பேரும் நல்லவர்களா, பரிசுத்தமானவர்களா, எந்த தப்புமே பண்ணாதவர்களா? அப்படியே இல்ல. ஒருத்தர் சட்டை போட்டுக்கிறவங்க எப்போ இவர் காலி ஆவாரு, யாரு? ஏசப்பா காலி ஆவாரு, நம்ம அடுத்த போஸ்டுக்கு வரலாம் நினைக்கிறவங்க.
ஒருத்தவங்க அடிச்சுக்கிறவங்க இவங்களே அனுப்புறார். அப்ப அவர்களே அனுப்பும் போது நாம போய் சொன்ன என்ன, எந்த தப்புமே இல்ல. தேவன் அது விரும்புகிறார் என்றால் அழிந்து போகிற ஜனங்கள் மேல தேவன் மனதுருகிறாரு. அதே 12வது பாத்தீங்கன்னா மத்தேயு 12 11 12 பாத்தீங்கன்னா, அதற்கு அவர், ஆ, உங்கள் எந்த மனுஷனுக்காகவும் ஒரு ஆடு இருந்து ஆ, அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் ஆ, அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆ, ஆட்டை பார்க்கல மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ம். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்றீங்க, ஒரு ஆடு கீழே விழுந்தா நீங்க என்ன பண்றீங்க? காப்பாத்துறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு காக்கா அடிபட்டு ரோட்ல கிடக்குது வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி ஒரு கொஞ்சம் மனதுருக்கு வரும். இது பூனை அடிபட்டு ஒரு ஒரு கஷ்டப்பட்டு இருக்குது, அதை பார்த்து மனது உருகுறீங்க. இது ஒரு குருவியோ ஏதோ விலங்கு அடிபட்டு, ஒரு நாயே என்ன பட்டான், ஒரு ஆட்டோவோ இதை ஏத்திட்டு போயிட்டான் கால்ல, அது கால் அடிபட்டு கதறுது. உங்களுக்கு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஆடோ ஒரு நாயோ ஒரு பூனையோ அடிபட்டு ரத்தம் சிந்துது, உயிர் போல அப்படியே வலி துடிச்சிட்டு இருக்குதுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க? அதை காப்பாத்த பாப்பீங்க, அப்படிதானே? அப்ப ஆடு சொல்றாரு, ஒரு நாய் ஒரு சாதாரண ஒரு பூனை அடிபட்டாலே காப்பாத்தணும்னு உங்களுக்கு மனசு வருது. எவ்வளோ மக்கள் அழிந்து போகிறாங்களே, எவ்வளோ மக்கள் ஆண்டவர் தெரியாம நாசமா போறாங்களே, அவங்க மேல் உங்களுக்கு ஏன் மனது உருக முடிய மாட்டேது? யோசிச்சு பாருங்க. நம்ம தான் அடிபட்டு இருக்கிற ஒரு நாயையோ ஒரு பூனையோ ஏதோ விலங்கையே பார்த்தால் நம்ம உட்கார்ந்து பார்த்து நம்ம ஒன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி மனது உருகுற நம்ம எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போகிறாங்களே, இவளை ஆண்டு போய் சொல்லுவோம், இவன் ஆண்டை பத்தி சொல்லி ஆண்டு கொன்று வருவோம், இவருடைய என்ன கால்கள் அடிபட்டு இருக்குது, இவன் மனசு ரொம்ப ரணமா இருக்குது, இவங்க மரித்த நரத்து போவாங்களே அப்படின்னு உணர்வு நமக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். இதை இயேசு தன் இதயத்தை வைத்துக் கொண்டு மனது உருகிறார். ஐயோ ஜனங்கள் அழிந்து போகிறாங்களே. அப்ப அந்த மனது உருக்க நமக்கு என்ன பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாரு. ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா நீ தூக்கிட மாட்டியாப்பா, ஓவினாலும் சொல்லி விட்டுருவியா? அப்ப அந்த ஆடு மேலே உள்ள மனது உருக்கமா இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏன் மனுஷன் மேல மன உருவம் இருக்க மாட்டுது? அவ எக்கேட்டு போனா எனக்கு என்ன நினைக்கிறீங்க? அவன் நாசமாய் போனா எனக்கு என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆத்துமா அப்போ ஒரு ஆடு மாடுகளுக்கு மேல வைக்கிற கரிசனை, ஒரு பூனைக்கு மேல வைக்கிற ஒரு கரிசனை ஏன் மனுஷன் மேல வைக்க மாட்டீங்க? அப்படி தேவன் பரிதபிக்கிறாரு. இது நீங்க செய்தால்தான் தேவனுடைய பிள்ளையாக தேவ ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்ட முடியும். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்தது 18 11 14 பார்க்கலாமா? மத்தேயு 18 11 14. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மனுஷன் எதுக்கு வந்தார்னா கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆ, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஆ, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க ஆ. அவைகள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலையில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாக கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். இப்படி இந்த ஆடுகள் மாதிரி கெட்டு போகிறது யார் சித்தம் அல்லனா, இந்த சிறியவில் ஒருவனாகலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உங்க பக்கத்துல இருக்கிற உங்க உறவுக்காரர்கள், உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க சொந்தக்காரங்க, தெருவில் இருக்கிறவங்க, வீட்டுல வசிக்கிறவங்க, உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, தினந்தோறும் பாக்குறவங்க, வேலை செய்யற இடத்துல தினந்தோறும் ஓனர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க, இல்ல வேலை செய்யற இடத்துல அவங்களோட வருமானம் என்ன பண்றீங்க, காரியங்களை கடன் வாங்குறீங்க, ஏதோ செய்யறீங்க, அவங்களும் ஆதாயம் இருக்கு, அவங்ககிட்ட என்னைக்காவது ஆண்டவர் சொல்லிருக்கீங்களா? அப்படி ஒண்ணு கேட்கிறாரு. உங்க வேலை செய்யற ஓனர் கிட்ட சொல்லிருக்கீங்களா? உங்களுக்கு போகிற தினந்தோறும் பார்க்கிற உங்க சொந்தக்காரங்கிட்ட இயேசு ஏற்றுக்கொள்ளுப்பா, இயேசுதான் வழி, நீங்க உலகத்துல எப்படி வாழ முக்கியம் இல்லை, இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்க எங்க போக முக்கியம். நீங்க உலகத்தை இயேசு ஏற்றுக்கொண்டாதான் பரலோகத்துல போக முடியும். ஏனோ தானோ உங்க விருப்பத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்தை போக முடியாது. இது சிறியவனும் எவனும் கெட்டு போகுது, பரலோக தேவனுக்கு சித்தம் அல்ல. இதனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம்.
யாரோ ஒருத்தங்க சொன்னபடினால அவங்க மனது உருகி நம்ம கிட்ட இயேசு சொன்னதுனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை ஆண்டு மீட்டு கொண்டு பரலோகத்தை கொண்டு சேர்த்துக்கிறாரு. அப்போ நம்ம பக்கத்துல இருக்கிற தினந்தோறும் நம்ம கத்து கொடுக்கிற தினந்தோறும் நம்ம வேலைக்கு போற இடத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ மக்கள் இருக்காங்க, எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்க வாழ்நாள ஒரு நாளாவது ஆண்டு சொல்லிருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம வருமானத்துக்காக என்னென்னவோ பேசுறோம். கவலைப்படாதீங்க, பண்ணி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, வாங்கி கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க, முடிச்சிடலாம், பண்ணிடலாம்னு சொல்றீங்க. அந்த மக்கள் கிட்ட என்னைக்காவது நீ இது காசு வாங்குற இல்லை இது வருமான சம்பளம் வாங்குறீங்க, ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டு வாழ்க்கை மாத்துவாரு சொல்ல. நீ என்கிட்ட கடை வாங்குறப்பா, நான் ஓனரு, நான் உனக்கு சம்பளம் தரேன், நீ என்கிட்ட வாங்குற, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லி நான் இன்னும் நல்லா இருக்கிறேன், நீ நல்ல இப்ப காசு முட்டை இருக்கலாம்பா, அந்த பரலோகத்துல போறது காசு உனக்கு உதவாதுப்பா ஐயா. நீங்க எனக்கு சம்பளம் தரலாம், என் நன்மையான தரலாம், நான் காசு இல்ல வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீ எனக்கு தரலாம். இந்த காசு இருக்கிறதால பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. பரலோகத்தை போக வேண்டும் என்றால் இயேசு வேண்டும். அல்லேலூயா. ஏன் உங்க சொல்றேன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்க இருக்கீங்க, உதவி செய்யறீங்க, ஓன நல்லா நான் விரும்பப்படுறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. யோசித்து பாருங்க, இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன். நான் சொல்றதால ஏத்துக்க அவசியம் இல்லை, நீ இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் வாழ்க்கையில. ஏன்னா அவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். நீங்க சொல்லும் போது அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, ரட்சிக்க விட மாட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய தற்கொலை பண்ணுறவர் ஏழைகள் அல்ல, அநேக தற்கொலை பண்ணுறவர் காசு இருக்கிறவங்க தான். அல்லேலூயா. ஒரு நாளும் கண் இல்லாதவன் முடவர்கள் தற்கொலை பண்ணதே கிடையாது, மாடுறாங்க. எத்தனையோ கோடி தற்கொலை பார்த்துட்டு எத்தனையோ கோடி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில இல்லை, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. எத்தனையோ பார்த்து இந்த காஃபி டீன்னு ஒரு பெரிய ஒரு டீ கடை மாதிரி ஒரு கடை இருக்கும், பெரிய பெரிய கோடீஸ்வரர். கிட்டத்தட்ட அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ஏதோ கடன் இருக்குது. நல்ல பெரிய எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஏர்போர்ட்லாம் பார்க்கலாம், காஃபி டேனே இருக்கும், எல்லா இடத்துல இருக்கும். இப்போ இல்லை பாருங்க, ஏன்னா ஓனர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். ஏன்னா கடன் எவ்வளோ கோடி? 400 கோடி. ஆனா சொத்து மதிப்பு தெரியுமா? 1500 கோடி. இந்த 1500 கோடி வைத்து 400 அடைச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரே டென்ஷன், பிரஷர், அசிங்கம், இதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் பார்த்து, எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் தற்கொலை பண்ணி, எவ்வளையோ கவர்மெண்ட்ல எத்தனையோ போலீஸ்கார தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல கவர்மெண்ட் உத்தியோகத்துல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னுட்டா கூட காசு இருக்கு. எத்தனையோ சினிமா ஆக்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ சினிமா ஆக்டர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட காசா? ஏன்னா தற்கொலை காசு மேட்டர் இல்ல, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. வாழ்க்கையில சமாதானம் இல்லாதனால பிசாசு அவங்கள வஞ்சித்து வாழ்க்கையை நாசம் பண்றான். அப்ப நம்ம என்ன பண்ண போய் அவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. என்ன சொன்னோம்? ஆண்டவரை பத்தி இதனால சொல்றீங்களா? மனது உருகி அதை படிக்கலாம். லாஸ்ட் மட்டும் 14வது 18-14 இல்ல. இவ்விதமாய் இந்த சிறுவன் ஒருவனாகிலும். யாருங்க? சிறியவன். யாருங்க? சிறியரில் ஒருவனாகிலும். சின்ன பசங்க சரிதான். சின்ன பசங்க, நான் தகுதி என்ன? இவங்க சாதாரண ஆளு இல்லப்பா. இந்த சின்னவன் நல்லா கூட தெரியுதா, இவர் கெட்டு போவது கூட எனக்கு என்ன இல்ல, பரலோகத்திற்கு உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை கேட்டினா, லூக்கா 28 இல்ல மத்தேயு 28 16 20 14 ஆமா 16 to 20. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் எல்லாம் நிறைய பேர், சீஷர் மாத்திரம் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, ஏற்றுக்கொள்ள அவிசுவாசங்களும் இருந்தாங்க. எல்லா மக்களும் ஆண்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணும்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானசானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு படும் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு ஆமென். எல்லா மக்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னங்கன்னா, நீங்க சகல புறப்பட்டு ஜாதிகளை போய் சகல ஜாதிகளும் சீஷராக்க சீஷராக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று எல்லா மக்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கு மேலே இவர் கடமை என்னன்னா, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஹalleluya. பக்கத்துல ஹalleluya. சொல்லுங்க, உங்களுக்கு கடமை இருக்கு. என்ன கடமை இருக்கு? சமைக்கிறது, துணி துவைக்கிறது, அப்புறம் என்ன திட்டுறது, இதெல்லாம் கடமை. என்ன கடமை? சுவிசேஷம் அறிவிக்க. ஏன்னா அழிந்து போகிற ஜனங்க ஏராளமா இருக்கிறாங்க. பிசாசு ஒவ்வொரு நாளும் ஜனங்களை இப்படி அழிந்து கொண்டு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். நாமும் சுவிசேஷத்தை நம்ம அறிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? ஆண்டவர் சொல்லணும். அவன் பணக்காரனோ ஏழையோ படிச்சவனோ பெரியவனோ சிறுவனோ முக்கியம் இல்லை. நாம் சொல்ல வேண்டிய கடமையை மாத்திரம் என்ன பண்ண செய்ய வேண்டும். என்ன கடமை? சுவிசேஷம் செய்ய வேண்டும். உன் கணவர் ரட்சிக்கப்படலையே, தினந்தோறும் 1/2 hour உன் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரலோகம் போவோம். நம்ம கணவர் எங்க போவாரு? இவ்வளோ மனுஷன் ஓடா உழைச்சி தேஞ்சு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, பிள்ளைய பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து இவ்வளோ கடினமா உழைச்ச ஒரு மனுஷன் இருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த மனுஷன் மறிச்சு போகும்போது நரகத்துக்கு போனான்னா நம்ம பரலோகத்துல போய் உட்கார்ந்து சந்தோஷம் இருக்க முடியுமா? அப்போ உங்க கணவருக்காக, அவர் எப்படிப்பட்டோ மேட்டர் இல்ல, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைக்காக, உங்க தாய் தகப்பனுக்காக நீங்கள் தினந்தோறும் ஒரு என்ன பண்ணும்? ஒரு 10 நிமிடமாவது அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது. உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்? உங்களுடைய ஓன் ரட்சிக்கப்படணும். உங்க வீட்டுக்காரர் மாத்திரமல்ல, உங்களுடைய ஓனர், நீங்க வேலை செய்றீங்க பாத்தீங்களா, அது முதல் நாள் ரட்சிக்கப்பட வேண்டும். அது ஜெபம் பண்றீங்களா? முதல்ல நாசமா போட்டோம், எனக்கு சம்பளமே ஒழுங்கா தர மாட்டேங்கிறான், நான் பாதி சம்பளத்தை புடிச்சு வச்சிடறான், எனக்கு இன்கிரிமெண்டே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படி இல்லை, நீ ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க இன்கிரிமெண்ட் தானா வர ஆரம்பிக்கும். யாருக்கா ஜெபம் பண்றீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தானா வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. யாருக்கா ஜெபம் பண்றீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு நன்மை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஒரு ஜெபம் பண்ணி ஒருத்தவங்களுக்கு எதிர்த்துட்டே இருக்கிறாங்கன்னா, நீங்க எதிர்த்தீங்கன்னா சண்டை அதிகமாகும். நீங்க யார் எதிர்க்கிறாங்களோ அதான் பைபிள் சொல்லுது, என்ன பண்ணுங்க? உங்க சத்துருக்கா என்ன பண்ணுங்க? சிநேகியுங்கள். உங்க பகைக்கிறவங்களுக்காக நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. இன்னொரு போட்டிருக்கோம், அவங்களுக்கு ஜெபம் செய்யுங்கள் போட்டிருக்கோம். அப்போ உங்க சத்துருவை நீங்க பகைத்தால் பகை அதிகமாகும். உங்க சத்துருக்காக நீங்க ஜெபித்தால் அங்கு நன்மை உண்டாகும். அப்போ உங்க சத்ருவை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. என் வீட்டாரே சத்ருவுங்க, எனக்கு ஏன் பொண்டாட்டியே சத்ருவாக்குறான், புருஷன் இல்ல, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மகளை மாத்துங்க ஆண்டவரே. மாத்த முடியலன்னா என்ன மாத்துங்க ஆண்டவரே. அவ்வளவுதான் மாத்த முடியல, என்னையாவது மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? மத்தவங்க மாதிரி சொல்லணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. யாரு ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்? உங்க பிரச்சனை பண்ணேக்கிறாங்க ஒருத்தங்க, அவங்க ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்க போனா ஜெபம் பண்ணுங்க. இல்ல ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், அவன் அவ்வளோ பண்ண துரோகம், அவ்வளோ பண்ண அக்கிரமம், எல்லாம் உண்மை. அப்பதான் நீங்கள் அவங்க பழி வாங்க வேண்டும் என்றால், உங்களை பழி வாங்கினா நீங்க அவளை ஜெபம் பண்ணா போதுங்க, பழி வாங்கிடுவீங்க. எப்படி? ரட்சிக்கப்பட்டுருவான்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் பண்ண தவறு நினைச்சு அவன் வருந்துவான். ரட்சிக்கப்படல வச்சுங்களேன், அவன் பண்ண தப்பு நினைச்சு ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டான், மனம் திரும்பவே வருத்தப்படவே மாட்டான். நீங்க மனம் திரும்ப வச்சுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, அவன் மனம் திரும்பிட்டானா அவன் ஐயோ இவனுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணனே, ஐயோ ஆண்டவரே இவனுக்கு அக்கிரமம் பண்ணனே, ஆண்டவரே மன்னிங்க. இது நீங்கள் உங்கள் எதிராளியை நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட வச்சிருங்க. அதுக்கப்புறம் அது பார்த்துக்கும். அல்லேலூயா. ரட்சிப்பே மீதி வேலைய பார்த்துக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும். உங்களை எதிர்க்கிறவங்களுக்கா நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொன்றா அவங்களுக்கா நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இதேதான் மார்க் 16:15 அதான் போட்டிருக்கோம். திரும்பி படிக்கலாமா? பின்பு அவர் அவரை நோக்கி,
நீங்கள் உலகமெங்கும் போய் எங்க போணுமா? உலகமெங்கும் போய் உங்களுக்கு ஆத்துவபாரம் இருந்தது அப்படின்னா உலகம் எங்க போவீங்க? சர்வ சிருஷ்டிக்கும் அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். உங்களுக்கு ஆத்துவபாரம் இருந்ததுன்னா எங்க போவீங்க? உலகம் எங்க போவீங்க? உலகமும் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன பண்ணுமா? எல்லாருக்கும் உலகம் எங்க போய் சர்வ சுவிசேஷம் சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 4:18 பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், ஆ, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன பிரசங்கிக்கும்படி பண்ண உலகம் எங்க போய் என்ன பண்ணோம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், ஆ, என் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், ம். குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் ஆவியானவர் இருக்கிறார். இருக்கிறாரா? ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார்னா நீங்க சுவிசேஷ பாரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சுவிசேஷ பாரம் உங்கள்ட்ட இல்லன்னா உங்களோட ஆவியானவர் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க தவிர ஆவியானவர் உங்கள்ட்ட இல்ல. ஆவியானவர் நெருக்கி ஏவுவார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு பாரம் இருக்கும். ஐயோ அழிந்து போகிறாங்களே, பாரம் இருக்காயா? பாரம் இருக்கா? இதுதான் ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறது அடையாளம், பாரம் இருக்குதுன்னு. ஓகே, உள்ள இருக்க ஆவி இருக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க அடுத்தது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரத்துக்கு சுவிசேஷ பிரசங்கும்படி பிச்சைக்காக அபிஷேகம் விடாதீங்க. பண்ணினார். புரியுங்களா? அந்த நிறைய விஷயம் இருக்குது தரித்திரத்துல. இங்க என்னதுன்னா உண்மையா தரித்திரம் வச்சுக்கல. தரித்திரம் யாரு? பிச்சைக்காரனை விடாதீங்க. பிச்சைக்காரனை கூட விடாதீங்க. ஐயாமா தாயே பிச்சை போடுன்னு கேக்குறாங்க. 2 ரூபா கொடுத்துட்டு, எப்பா 2 ரூபா போடுறேன், ஈஸி ஒத்துக்கோ, உன்னை நல்லா வைப்பாரு. அல்லேலூயா. நீ வாங்குறவா இருக்க மாட்ட, என்ன பண்ணுவ? கொடுக்கணுமா? யாருக்கு சுவிசேஷம்? பிச்சைக்காரங்க சுவிசேஷம் சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லுங்க, கேட்பான். காசு தரீங்களா? நான் சொல்லுவேன், கேட்கணும். நான் காசு தரேன். பாப்பா. அப்போ நீங்க தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள். அது மாத்திரமல்ல, பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், ம், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், ம், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், ம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை பிரசித்தப்படுத்தவும் அனுப்பினார் என்னை என்று அனுப்பினார். எழுதிய இடத்தை அவர் கண்டு எழுதிருக்கு. ஓகே, வாசித்து, போதும். உங்களால எதுக்கு அனுப்பிக்கிறார்னா ஆண்டவர் சுவிசேஷத்தை என்ன சொல்ல வேண்டியதுக்கு அனுப்பியிருக்கிறார். நீங்க ஒரு நாள் சொல்லியிருந்தீங்க, இப்ப சொல்லல. ஏன் சொல்லல? ஏன்னா உங்களுக்குள்ளே மாற வேண்டிய நடக்க வேண்டிய பல விஷயம் இருக்கிறதுனால உங்களால போய் சொல்ல முடியல. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவது? மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நேற்று கூட வருது, ஒரு பேக் ஒன்று துவைச்சிட்டு இருந்தேன். அது மேல ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி ஒரு ட்ரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. மேல துவைச்சிருந்தேன். அந்த ட்ரம் அழுக்காதான் இருந்தது. நான் ட்ரம் துவைக்கிறதுக்காக போல, அது மேல இருக்கிற பேக்கை துவைக்கிறதுக்காக போனேன். மேல நல்லா துவைச்சேன். ஆனா நல்லா துவைக்கும் என்ன தெரியுமாச்சு? இந்த பேக் வெள்ளையாயிடுச்சு, ட்ரம் என்னாச்சு? நான் பாக்குறேன், ட்ரம் கூட வெள்ளையாச்சு. யார் துவைச்சு? நான் துவைச்சுக்கிறேன். நான் துவைக்க வரல, நான் என்ன துவைக்க வந்தேன்? அந்த இருக்க பேகை தான் என்ன பண்ணேன்? பிரஷ் போட்டேன். பேகை பிரஷ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது ட்ரம் என்னாச்சு? வெள்ளை கிளீன் ஆயிடுச்சு. நல்லா கிளீன் ஆயிடுச்சு, பல பழம் போச்சு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ட்ரம்மும் சரியாகணும்னா நீங்க வாழ்க்கையில் இருக்கிற பேக்கை துவைங்க. மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கை சரியாகும். ஆமென். அதே மாதிரிதான் சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்காக பிரயாசப்படுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை தேவன் மாற்றுவாரு. நான் இதுக்காக அதை யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு நான் போல, ஆனா இது தேவைதான். நான் ஒரு நாள் நினைச்சு கிளீன் பண்ண நினைச்சுதான் இருந்தேன். ஆனா அது கிளீன் பண்ணல. ஆனா வேற விஷயத்துக்கு செஞ்சேன், இது கிளீன் ஆயிடுச்சு. அப்ப வாழ்க்கையில சில விஷயம் கிடைக்காம இருக்குல்ல, அது கிடைக்கணும்னா நீங்க சுவிசேஷம் அறிவிங்க. ஆட்ட போய் சொல்லுங்க, எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, ரொம்ப வருஷமா காத்திருக்கேங்க, எனக்கு கிடைக்கவே வரவே மாட்டுதுன்னா நீங்கள் தேவனை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சொல்றீங்களா? எது சொல்றீங்க? எப்படி சொன்னா பரவாயில்ல, அன்புனா சொல்லுங்க.
ஆமென். ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஏற்றுக்கொள்ளனா இவங்க என்ன பண்றாங்க? கெட்டு போயிடுவாங்க ஆண்டவரே அப்படின்னு மன பாரத்துல நீங்க என்ன பண்ணுங்க? சொல்ல வேண்டும் தேவன் விரும்புகிறாரு. அதை அடுத்து எடுத்துக்கொள்ளலாமா? 8:39. இயேசு அவனை நோக்கி, ஆ, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் ஆ. தேவன் உனக்கு செய்திகளெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்ததெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். யார் விஷயம் தெரியுமா அது? யார் விஷயம் இது? யாருப்ப சொல்லுது? பிசாசு பிடித்த ஒரு லேகியோன். மனுஷன், லேகியம், கிட்டத்தட்ட 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அந்த மனுஷனை ஆண்டு போய் துரத்தி விட்டு, அது உள்ள இருக்க பிசாசு துரத்தி விட்ட பிறகு அவன் சுகமாயிட்டான். சொஸ்தமான பிசாசு பிடித்த மகன் அப்ப சொல்றான், ஆண்டவரே நான் என்ன பண்றேன், அவன் நான் கூட வரேன்னு சொல்லும் போது, இல்ல வேணாம்பா சொல்லிட்டு நீ உன் வீட்டுக்கு வீட்டுக்கு திரும்பி திரும்பி போ. போய். எங்க போகணுமா? உங்க வீட்டுக்கு திரும்பி போ. உங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் நீ எப்படி தேவனுக்கு செய்ததெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஆமா, தேவன் வாழ்க்கையில செய்ததை நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. நீ ஆண்டவரே, ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புறப்பா, என்ன சொல்லுவேன்? தேவன் என் வீட்டுல செய்ததை நான் சொல்ல வேண்டும். என்ன சொன்னோம்? தேவன் எங்க வீட்டுல செய்து தான் உனக்கு செய்து சொல்லு சொன்னீங்க ஆண்டவரே. நான் என்ன இப்போ இப்படிதான் சுவிசேஷம் வரும் பாருங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, எங்க சொல்றாரு? நீ வீட்டு திரும்பி போய் தேவனுக்கு செய்ததெல்லாம் அறிவு என்று சொல்லி. அப்ப தேவனுக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? வாழ்க்கையில நீங்க சுவிசேஷம் செல்லும் போது போறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உங்க வீட்டுல நல்ல நடந்துக்கு சொல்ல போவீங்க. உங்க வீட்டுல நல்ல நடக்கலைன்னா என்ன சொல்லுவீங்க? அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ போ, உங்க வீட்டுல நல்ல நடக்கும். ஏன்னா நீ போய் சொல்லுவதற்கு உனக்கு வாழ்க்கை ஏதாவது தேவைப்படுதுல்ல, ஒரு சாட்சி தேவைப்படுதுல்ல, சொல்லுவதற்கு ஒரு அதிசயம் தேவைப்படுதுல்ல. நீ சொல்லுவதற்கு வேண்டிய அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். எப்பதான்? புறப்பட்டு போகும்போது. புறப்பட்டு போகாத போய் செய்ய மாட்டார். அல்லேலூயா. இப்ப நீ போறீங்க, என்ன சொல்றீங்க மத்தவங்கிட்ட? வீட்டுல நிறைய கடன் இருக்குங்க, ஏன் சேர்த்துக்கொள்ளுங்க சொல்ல முடியுமா? என் வீட்டுல 2 பேர் சிக்கா பத்துக்கிறாங்க, நீங்க ஏன் சேர்த்துக்கொள்ளுங்க, நீங்க சிக்கா பத்துப்பீங்க சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? என் வீடு நல்லா இருக்கிறாங்க, என் வீடு ஒழுங்கா இருக்குங்க, மாறு. நீங்க இப்படி இல்லைன்னா கூட நீங்க புறப்பட்டு போங்க, நான் சொல்ல போறேன் அப்படி விரும்புனீங்கன்னா இங்க இருக்க சிக்கு மாறிடும், இங்க இருக்க கடனு மாறிடும், இங்க இருக்கிற பிரச்சனை ஏன்னா நம்மளோட தேவன் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா இவன் போறான், என்ன சொல்லுவான்? போய் நம்ம மானத்தை வாங்கிக்கிட போறான் போயிட்டு. அப்போ நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்காக, யார் மானத்தை? கடவுள் மானத்தை காப்பாத்துறதுக்காக, உங்க மானம் இல்ல, கடவுள் மானத்தை கடவுள் காப்பாத்துறதுக்காக உன் வாழ்க்கையில பிரச்சனையை மாத்தி போடுவாரு. எப்போதுனா ஊழியம் செய்யும் போது. ஏன்னா நீங்க சொல்லுவதற்கு ஒண்ணு வேணும் இல்ல, சொல்லு புரியுங்களா? ஏன் மாறலனா நீங்க சொல்லல. நீ சொல்ல ஆரம்பி, நான் சுவிசேஷம் சொல்லுவேன்னு சொல்லுங்க. உன் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில கடன் பிரச்சனைங்க, வாழ்க்கை தரித்திரங்கள், வியாதிகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க மாறாத காரணம் நீங்க சொல்லாததான். அல்லேலூயா. அப்போ அதிசயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் மாத்துட்டாரு, என் வாழ்க்கை மாறிடுச்சு சொல்றாரு. அப்போ வாழ்க்கையில நீங்க ஊழியத்துக்குன்னு போகும்போது நீங்க என் வாழ்க்கை மாறினப்பா, இந்த பிரச்சனை எல்லாம் மாறினப்பா, இதெல்லாம் மாறினப்பா அப்படின்னு சொல்றதை விட, நான் ஊழியம் செய்ய போறேன் ஆண்டவரே, என் பிரச்சனையை மாத்துங்க. நான் உங்க சாட்சியை சொல்ல போறேன், என் பிரச்சனையை மாத்துங்க. என் வாழ்க்கை உமக்கால மத்தவங்கிட்ட போய் என்ன பண்ண போறேன்? வீட்டார் சொல்ல போறேன், என்னுடைய பிரச்சனையை மாத்தி போடுங்க. நீ சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்கள் போய் சொல்லுவதற்காகவே உங்க பிரச்சனையை, உங்க தரித்திரத்தை, உங்க கஷ்டத்தை, உங்க வியாதியை, உங்க இயலாமையை, உங்க ப்ராப்ளத்தை இயேசு மாத்தி போடுவார். அல்லேலூயா. இவன் சொல்றதுக்காக தான் இவங்கிட்ட இருந்த பிசாண்டவர் துரத்தினாரு. இவன் சொல்ல மாட்டா அப்படின்னா ஆண்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இவன் சொல்லுவான்னு தெரியும் ஆண்டவருக்கு. போனாரு, துரத்தினாரு, போய் தெக்கப்போலி என்ற பெரிய ஒரு சிட்டி என்ன பண்ணிட்டாரு? இவர் மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்ப சாதாரண மனுஷன் தான் இந்த மனுஷன். பேதுரு சாதாரண மனுஷன் தான், படிப்பறிப்பு இல்லாத மீனவர்கள் தான். ஊழியக்காரங்களாம் பெரிய படிச்சு 2-3 பேர் தான் கொஞ்சம் படிச்சவங்க. மத்தவங்க சாதாரண மீன் பிடிக்கிறவன் தான். ஏன் ஆண்டவருக்கு படிச்சவங்க எடுக்கல? ஏன் பெரிய பணக்காரங்களை என்ன பண்ணல அவன் எடுக்கல? ஏன் ரொம்ப அறிவுசாலி எடுக்கலன்னா நீங்க சொல்லக்கூடாதா? அவங்கள பேதுரு பெருசா படிச்சுக்கிறாரு,
யோவா ரொம்ப படிச்சுக்கிறாரு, அந்த ரொம்ப படிச்சுக்கிறாரு, நாம அதுல லேக்கு இல்ல. ஆனா விடுகல சாதாரண பாமர மக்களை, படிப்பறிவு இல்லாதவங்களை, பேச தெரியாதவங்களை, ஒன்றுக்கு உதவாதவங்களை, ஒழுங்கா மீன் பிடி கூட தெரியாதவங்களை, ராம் முழுது மீன் பிடி ஒண்ணும் கிடைக்காதவங்களை, அப்படி வெறுமையா இருக்கிறவங்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் தேவனால் எல்லா மனுஷனையும் மாற்ற முடியும். தேவனுக்கு படித்தவங்க படிக்காதவங்க விஷயம் இல்ல. யார் உண்மையாய் போய் கேட்கிறாங்களோ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. தேவன் பயன்படுத்த சாதாரண மனுஷன் அனனியா, சாதாரண அவ்வளவு பெரிய பவுல் என்ன பண்ண கண்ணை திறக்கப்படுது யார் மூலியமாக? அனனியா மூலியமாக. எத்தனையோ ஊழியர்கள் பிலிப்பு சாதாரண மனுஷன் எத்தனையோ அதிசயம் செய்கிறாரு. யாரு? சாம்பார் ஊத்தி டிஃபன் பரிமாற பந்தி விசாரிப்புக்காரர் இருந்தார் பிலிப்பு. அந்த மனுஷன் மூலியமாக மிகப்பெரிய காரியம் செய்கிறார். அப்போ தேவ ஊழியத்திற்கு எது தேவையில்ல? படிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல. சாதாரண மக்களை கொண்டும், 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்களா? 3ஆவது படிச்சிருக்கீங்களா? 5ஆவது படிச்சிருக்கீங்களா? 5ஆவது படிச்சா அப்பயும் அதுவரை படிக்கல. ஏன் அந்த டைம்ல ஸ்கூல் இருந்தாலும் தரல. ஒன்றும் படிக்க சாதாரண மக்களை கொண்டு தேவன் பெரிய செய்ய முடியும் என்றால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி செய்யும் போது உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. நீ வாழ்க்கை மாறும். பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமா இருக்கீங்க, ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு பஸ்ல போது கையில காசு இல்லாம இருக்கு, ஒரு நல்ல துணிமணியே இல்லை உங்ககிட்ட, சாதாரண ஏழையா இருக்கீங்க. இப்ப டக்குன்னு உங்களுக்கு கவர்மெண்ட்ல உத்தியோகத்தை கிடைச்சிச்சு, இல்ல ஐசிஎஃப்ல என்ன வேலை கிடைச்சிச்சு, ஒரு 50,000 60 சம்பளம். இப்ப எடுத்துமா உங்களுக்கு ட்ரெஸ் மாற ஆரம்பிக்கும், செருப்பு மாற ஆரம்பிக்கும், முகம் ஒரு கலை வர ஆரம்பிச்சிடும். உங்க சாப்பாடு முதல்ல கஞ்சியே பழங்கஞ்சியா குடிச்சிருந்தீங்க, இப்போ இட்லியே செய்யுமா, பூரி இல்ல, பரோட்டா இல்ல, அப்படி ஏப்பா ஒண்ணுமே கஞ்சி குடிச்சிருந்த, கஞ்சிக்கு வழி இல்லாம என்ன பூரி கேட்கிற, பரோட்டா. நான் எம்ப்ளாய், எங்க இந்த எம்ப்ளாய், ஐசிஎஃப் எம்ப்ளாய் தெரியுமா அப்படின்னு. இப்போ எது உனக்கு அது கொடுத்தது அப்படின்னா அந்த வேலை. அந்த வேலை உன் சாப்பாட்டை மாத்திடுச்சு, உன் பேச்ச மாத்துச்சு. 2-3 வார்த்தை இங்கிலீஷ்ல வருது, ஹலோ பாய் அப்படின்றீங்க. என்ன எல்லாம் மாறுது, நட மாறுது, உடம்பு மாறுது, அப்புறம் பார்வை மாறுது, எல்லாம் மாறுதுன்னா அந்த வேலை. சரிங்களா? அதே மாதிரிதான் உங்களுக்கு தேவன் சுவிசேஷம் என்ற வேலை வரும்போது உங்க பிரச்சனை மாறும், உங்க கஷ்டங்கள் மாறும், உங்க வருத்தங்கள் மாறும். நீ சொல்லலாம், நானே ஐயா அந்த வேலை கிடைச்சிச்சுங்களேன் ஐயா, நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஐயா, எனக்கு வேலை வேணாம் ஐயா, என்னால் வேலை செய்ய முடியாது ஐயா, நான் சாப்பாட்டுக்கே சாப்பாடு இல்லாம ரொம்ப பலனுமா இருக்கிறேன், என்னால போய் எங்க ஐசிஎஃப்ல எல்லாம் வேலை செய்ய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், என்ன பாருங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன் அப்படி சொல்லுவீங்களா? வேலை கொடுங்க, என்ன பண்றேன், நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாய் செய்யறேன், முடியல கூட செய்வோம். அதே மாதிரிதான் நீங்க ரொம்ப பலனும் இருந்தா கூட சுவிசேஷ வேலை வரும்போது, இல்லைங்க எனக்கே கடனா இருக்குது, எனக்கே பிரச்சனை இருக்குது, நானே பலனும் என்ன செய்ய முடியாதுங்க சொன்னீங்கன்னா நீங்க ஏமாந்தவங்க ஆயிடுவீங்க, முட்டாளாயிடுவீங்க. என்ன பண்ணும், அதை வாங்க, அந்த வேலையை எடுத்து நீங்க செய்யும் போது அந்த வேலை உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வெளியில 20 ரூபா 30 ரூபாய் சாப்பாடா, அங்க 10 ரூபாயா உள்ள, எதுக்குள்ள, கேண்டீனுக்குள்ள நல்லாவா இருக்குன்றாங்க, டீ 2 ரூபான்றாங்க 3 ரூபான்னு, வெளியில 10 ரூபா விற்கிறீங்க, கம்மியா இருக்குதான். அப்போ அந்த வேலை உன் சாப்பாட்டையும் கொடுக்குது, ட்ரெஸ்ஸையும் கொடுக்குது, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்குது, உன் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யுதுன்னா இந்த சுவிசேஷம் கூட உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் குடும்பத்தை மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ நீ வேலை செய்யும் போது மாத்தோம்னா இந்த சுவிசேஷம் பரலோக சுவிசேஷம், அதை நீங்க மத்தவங்க சொல்லும் போது தேவன் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஒரு கவர்மெண்ட் 8வது ஊதிய தொகை ஏத்து பாத்தீங்களா, அது மாதிரி உங்க ஆண்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு காரியத்தையும் ஏத்த ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. அப்ப சாதாரண மக்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியம் பண்ணாரு, செய்தாரு. ஆமென். அப்போ திரும்பி போய் சுவிசேஷம் என்ன பண்ணுங்க, மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டும். லூக்கா 9வது அதிகாரத்துல பார்க்கும்போது 9
1:2-6 அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து ஆ, சகல பிசாசுகளையும் துரத்தவும் ஆ, வியாதிகளை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் ஆ, அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் ஆ. பிணியாளிகளை தேவனுடைய சொஸ்தமாக்கவும் ராஜ்யத்தை குறித்து அங்க எங்க சொல்லும் போது அவர் ராஜ்யம் சொல்லுவார். தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக அவர்களை அனுப்பினார். ஆ, அவர்கள் ஆறாவது, புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் எங்கும் சுவிசேஷ சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை பிணியாளிகளை குணமாக்கினார்கள். குணமாக்கினார்கள். அல்லேலூயா. எங்கும் சுற்றி திரிந்து பிணியாளிகளை என்ன பண்ணாங்க? சொஸ்த பண்ணாங்க. நீங்க வாஞ்சிங்க, நீங்க வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் போது பிணியாளுக்கு சொஸ்தம் அடைவாங்க, பிசாசு ஓட ஆரம்பிக்கும். ஆமென். வியாதிகள் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வியாதி இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க வியாதியும் போகும், உங்க வியாதியும் போகும். அல்லேலூயா. ஆமென். டாக்டர் தலைவலி இருந்தா கூட தலைவலி மாத்திரை கொடுத்தாருன்னா 2 பேருக்கும் சரியாகும். ஆமென். அப்போ 12 பேர் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் அடுத்த அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் 70 பேர் ஆண்டு கூப்பிடுவாரு. 10:1 பாத்தீங்கன்னா 1:2 இவங்களுக்கு பின்பு லூக்கால இவைகளுக்கு பின்பு ஆ, கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து, 10ல வேற 70 பேரை நியமித்து நாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் ம், இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம் அறுப்பு மிகுதி, வேலையாட்களே கொஞ்சம். கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு ஆ, எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆ, நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல ஆ. இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அனுப்புகிறது. பணம் 16வது 16 சீஷை நோக்கி சீஷரை நோக்கி, ஆ, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு எனக்கு செவி செவி கொடுக்கிறான். கொடுக்கிறான். ஆ, உங்களை அசட்டை பண்ணுகிறவன் ஆ. என்னை அசட்டை பண்ணுகிறான், ஆ. என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் ஓகே, என்றார். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊழியர் இது சொல்ல வர ஊழியர்கள் ஃபோன் பண்ணா எடுங்க. இங்க என்ன போட்டிருக்கு? நீங்க ஊழியர்கள் அசட்டை பண்ணினா என்னது? என்னை அசட்டை பண்ணுகிறான், தேவனை அசட்டை பண்ற மாதிரி என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். இயேசு. அப்போ நம்ம ஊழியர்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய, இங்கே மாத்திரம் இல்ல, பொதுவாவே ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கணும். ஆமே. நீங்க அவரை அசட்டை பண்ணினா, யார் அசட்டை பண்ற மாதிரி? நான் கர்த்தரை நேசிக்கிறேன், ஊழியக்காரர் விரும்புறேன் இல்ல. நீ ஊழியக்காரர் அசட்டை பண்ணினா யார் அசட்டை பண்ற மாதிரி? பக்கத்து பா சொல்லுங்க. ஊழியக்காரர் அசட்டை பண்ணா கர்த்தரை அசட்டை பண்ற மாதிரி. ஊழியக்காரர் அசட்டை பண்ணி கர்த்தரை நல்ல பேர் வாங்க முடியாது. கர்த்தர் பேட நல்ல பேரு வாங்க முடியாது. அப்போ நீ கனப்படுங்க. ஓகே, அடுத்தது பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆ, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்கள் கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆ, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் விழுகிறதை கண்டேன். ஆ. இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் இங்கதான் வருது அது. சர்ப்பம் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் ஆ. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஊழியம் பண்றவங்களுக்கு கொடுக்கிற அதிகாரம் இது. அல்லேலூயா. யாருக்கு? பொது எல்லா இடத்துல பண்றோம். ஏன் சில பழிக்க மாட்டேதுன்னா, நீங்க ஊழியம் பண்ணீங்கன்னா இந்த வார்த்தை சொல்றோம். சர்ப்பம் தேள் மிதிக்கும் சத்துரு சகல அதிகாரம் கொடுக்கிறேன், எது முன்னு சேதப்பட்டு சொல்றோம். இது பொதுவான எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை இல்ல. யாருக்கு சொன்ன வார்த்தை? முக்கியமா எல்லாருக்கும் பலிக்கும். ஆனா யாருக்கு ரொம்ப பலிக்கும்னா, யார் ஊழியம் பண்றாங்களோ அவங்களுக்கு விசேஷமா சொன்ன வார்த்தை இது. ஆமென். அது அவங்களுக்கு 100க்கு 100 பலிக்கும். Yes. ஆமென். நீங்க போகும்போது பயப்பட தேவையில்லை. பிசாசுக்கு பயப்பட வேணாம், வியாதிக்கு பயப்பட வேணாம், பில்லி சூத்துக்கு பயப்பட வேணாம், ஏவலுக்கு பயப்பட வேணாம். ஏனென்றால் யாருக்கு சொன்ன வார்த்தைனா, ஊழியம் பண்றவங்களுக்கு சொல்ற வார்த்தை இது. ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் ஊழியம் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது. எஸ். நீங்க சொல்றீங்க, அவரு ஜெபம் பாஸ் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது. நான் ஜெபம் பண்ண ஓட மாட்டேது, நான் தான் ஓடி விட்டு வந்துடுறேன். ஏன்னா நீ ஊழியம் பண்றீங்களா? நீ ஊழியம் பண்ணீங்கன்னா சாதாரணமா சுவிசேஷம் சொன்னாலே இந்த வார்த்தையை உன் வாழ்க்கை வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பிசாசு ஓடணுமா? வியாதி ஓடணுமா? ஆமென். அல்லேலூயா. சர்ப்பம் மிதிக்கணுமா? ஊழியம் பண்ணுங்க. என்ன பண்ணோம்? ஊழியம் பண்ண. ஊழியம் என்ன பண்ணது பண்ணோம்? ஆண்டு பத்தி சொல்லுங்க. சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அடுத்து பார்க்கலாம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் ம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். சந்தோஷப்பட்ட. ஓகே, நீங்க ஆண்டவரை சந்தோஷம் விரும்புறீங்களா? ஆண்டை சந்தோஷப்படுத்தணும் விரும்புறீங்க? யாராவது விரும்புறீங்க இல்லையா? அடுத்து படிங்க.
அந்த அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து ஆமே அதை பிதாவே பார்த்த உடனே ஆவியில் களி கூர்ந்தாராம். இந்த ஊழியம் பண்றவங்க எல்லாம் பார்த்து, இவங்க பண்றதெல்லாம் பார்த்து ஆவியிலே களி கூர்ந்தார். எப்போது ஆண்டு மங்கிய சந்தோஷப்படுவார்னா, நீங்க ஊழியம் பண்ணீங்கன்னா ஆண்டு களி கூறுவாரு. அல்லேலூயா. களி கூர்ந்து பிதாவே ம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆ. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆ. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் ஓகே என்றார். இல்லையா? இப்ப இதுல என்ன புரியுதுன்னா, ஊழியம் பண்ணா சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டு சந்தோஷப்படுத்தணும்னா பக்கத்து சொல்லுங்க, ஆண்டு சந்தோஷப்படுத்தணும்னா ஊழியம் பண்ணுங்க, நல்லா ஊழியம் பண்ணுங்க, குடும்பத்துக்கு ஊழியம் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சமா ஆண்டுக்கு என்ன பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க. அது ஊழியம் பண்ணும்போது முதலாவதாக உங்களை பிசு தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பிசாசு வியாதிகள் மேற்கொள்ள முடியாது. Yes. உங்களை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மாறாக நீங்க ஊழியம் செய்வதற்கு சொல்றதுக்கு, மத்தவங்க சொல்றதுக்கு, சாட்சி சொல்றதுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை மாத்துவார். Jesus. ஹல்லேலூயா. ரெண்டு நடக்குது. ஒண்ணு, நீங்க போகிற இடத்துல எந்த வகை பிசாசு இருந்தா, எந்த வகை பிசாசு இருந்தாலும் அது மேற்கொள்ள முடியாது. ரெண்டாவது, போய் சொல்வதற்கு உன் வாழ்க்கையில நன்மையை தருகிறாராம். சொல்லணும்ல, போயிட்டு நல்லவருங்க, நான் இவ்வளோ கடன் இருந்தேன், கடனை மாத்தினாருங்க, அடுத்து ஒண்ணும்ல அதுக்காக கடனை மாத்துவாராம். நான் இவ்வளோ வியாதியில இருந்தேங்க, என் வியாதியை மாத்தினா அதுக்கு ஆண்டவர் வியாதியை மாத்துவாராம். ஏன்னா நீங்க சொல்லணும்ல, போயிட்டு அவர் போய் கர்த்தருக்கு செய்ததை நீ சொல்ல வேண்டும். அதுக்கு முதல்ல கர்த்தருக்கு செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நீ சொல்றீங்க, ஆண்டவரே செய்யுங்க போறேன், ஆனா சொல்றாரு நீ போ செய்யறேன். இல்ல ஆண்டவரே நீங்க செய்யுங்க, நான் போறேன். உன்னை பத்தி தெரியும், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்னை படைச்ச நான் தான். நீ எந்த டைம் எப்படி பண்ணுவ எல்லாம் வாங்கிட்டு அப்போ அடி உட்கார்ந்துருவ. இல்ல நீ போ, நடந்து போ, நான் செய்யறேன். அப்போ நீ போகும்போது நீங்க மத்தவங்களுக்கு சொல்வதற்காக அதிசயத்தை முன்னாடியே வீட்டுல ஆண்டு செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேதுன்னா நீங்க எதுவுமே ஆண்டுங்க செய்யல. என்ன பாசா பிசாசு ஓட மாட்டுது, வியாதியை பார்த்தா பயமா இருக்கு, பிசாசு பார்த்தா பயமா இருக்கு, ஒரு நைட்ல பயங்கரமான கனமா வருது, பிடிச்சு அழுத்துது, தொல்லப்படுதுன்னா நீங்க எந்த ஊழியமே செய்யல. ஆண்டுக்கு உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இது நீங்க செய்யும் போது ஆண்டு உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை, இதோ சர்ப்பம் தேள் மிதிக்கும், சத்துரு சகல பேருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், எது முன்னே சேதப்படுத்தாத அந்த வார்த்தை ஊழியம் செய்ய உங்களுக்கு அது வேலை செய்யும். அல்லேலூயா. ஊழியம் செய்யும் போது கர்த்தர் உனக்கு செய்ததை சொல்லணும்னா ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில செய்வாரு. அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க நம்ம எருசலேமுக்கு ரெண்டு போவாங்க, 10 அதிகாரம் அதுலதான் நினைக்கிறேன், 30-37 வரைக்கும். அது லூக்கா 10:30-37 வரைக்கும். அதற்கு அவன் 30 ஒரு மனுஷன் 30 இயேசு பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எருசலேம் வந்து எரிகோவுக்கு போக கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு மோசமான யாருன்னு கேள்வி நீங்க சொல்லணும், பதில் நல்லவன் யாருன்னு கேப்ப நீங்க பதில் சொல்லணும். ஓகேங்களா? பார்க்கலாம். அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படுகிற போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர்கள் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அல்லேலூயா. இந்த 3 பேர்ல யார் 2 பேர் கெட்டவன், யார் ஒருத்தர் நல்லவன்? சம நல்லவன். கெட்டவன் யாரு? மோசமானவன் யாரு? ஆசாரியனும் ஆசைவரம் பார்த்துட்டு போயிடுறான், லேவியன் பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனான். பக்கத்துல வரல, தண்ணியோட கொடுக்கல, என்ன பண்றான், அப்படியே வெள்ளைக்கு என்ன பண்ண ஓடி போயிட்டான். ஆனா வேலையா ஒருத்தர் என்ன பண்ண டிராவலா போறான், வியாபாரத்துக்கு போறான், அவரோட பண்ற நிப்பாட்டி என்ன பண்ணாரு, அவருக்கு உதவி செய்கிறார்.
இதுல மோசமானவங்க யாரு? யாரு? விசாரிக்காத ஆசாரனும் லேவியனும். நல்லவங்க யாரு? சமாரியன். ஏன் மோசமானு சொல்றீங்க? அவங்கள பார்த்துட்டு பார்க்காம போயிடுறாங்க. யாரு? ஊழியம் செய்யறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க? 2 பேரும் ஊழியம் செய்யறாங்க. எருசலேம் வந்து எரிகோவுக்கு போய் கல்லாகப்பட்டு அந்தபடி ஒரு சமாரியன் ஒருவன் ஆசாரி வந்த அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமா விலகி போனான். அந்தபடி லேவின்னு அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கம் விலகி 2 பேரும் பக்கம் விலகிட்டு தூரம் போயிட்டாங்க. 2 பேரும் மோசமானவன். ஏன்டா ஒருத்தர் இறந்து போக போறான், அவனுக்கு தண்ணி கொடுக்கல, அவனை காப்பாத்தல, எதுவுமே செய்யல. ஆனா அதே பக்கம் சமாரியன் வந்தான், அவன் வந்துமோ என்ன சொல்றீங்க? சரி, இப்ப 2 பேர் சமாரியும் நல்லவன் ஒத்துக்கிறீங்க. மோசமானவன் யாரு? லேவியனும். ஏன் லேவி மோசமானவன்? அங்க அடிபட்டு இருக்கிறான், ரத்த வெள்ளத்துல இருக்கிறான், குற்றுகையா இருக்கிறான், மோசமா இருக்கிறான். ஆனா பார்த்துட்டு பார்க்காம போயிட்டான். இப்ப மோசமானவன் யாரு? ஆசாரியனும் லேவியனும். ரொம்ப கெட்டவங்க யாரு? ஆசாரனும் லேவியனும். மனசாட்சி இல்லாதவன் யாரு? சொல்லுங்கப்பா. லேவியனும். நரந்து போகிறவங்க யாரு? ஆசாரிக்கு அடிக்காம கேட்டிருப்பாரு, ஐயோ கொஞ்சம் மனசாட்சி இருக்காயா உனக்கு, பக்கம் விலகி போயிட்ட அப்படின்னு கேட்போம். இல்லைங்களா? இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நல்லா அடிக்க தோணுதா? அடுது அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை வாழத்திலையும் எத்தனையோ மக்கள் குற்றுயிராக கொலை உயிராக என்ன பண்றாங்க? கிடக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்? யார் அது? உங்க சொந்தக்காரங்க. நம்ம தான் அது. சரிங்களா? இந்த லேவியரும் ஆசாரியர் யாரும் இல்லை. யாருதான்? நீங்க தான். மனசாட்சி சொன்னீங்கல்ல, மனசாட்சி இல்லாதவன், மோசமானவன், அநியாயம் பிடிச்சவன், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவன் யார் அது? நம்ம தான். ஏன் நம்ம குற்றுவீரா கொலைவீரா அது கிடக்குறான். அவன் மறிச்ச நரகத்தான் போவான். அவன் ஆண்டவர் தெரியாது, சுவிசேஷம் சொல்லி காப்பாத்திருக்கலாம், ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், சொல்லாம சைடு பக்கமா போயிட்டோம். அல்லேலூயா. சைடு பக்கமா யோசிச்சு பாருங்க. ஆண்டு யாரை மெச்சு கொள்வாரு? யார வந்து கோபமா இருப்பாரு? யார கோபமா இருப்பாரு? செய்ய வேண்டியதே செய்யாம ஒரு மனசாட்சி இல்ல. கொஞ்சமா மனசாட்சி இருக்கா உனக்கு? ஒருத்தர் வந்து நரகத்துக்கு போக ரெடியா இருக்கிறான், மோசமான நிலைமை இருக்கிறான். நீ சொல்லி இருந்தா என்ன பண்ணுங்க, அவனை காப்பாத்து இருக்கலாம். நீ சொல்லி இருந்தா என்ன, ஆண்டு போய் சொல்லி அவனுக்குள்ள என்ன பண்ண, ஆண்டு கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணிருக்கலாமே. இதெல்லாம் பண்ணாம என்ன பண்ணிட்ட? நீ பக்கத்து வழியா போயிட்ட, இந்த பக்கமா போயிட்ட. அப்போ நாம் அந்த இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். ஆண்டு நம்ம பாக்குறாரு. கொஞ்சமா மனசாட்சி இருக்குதா? கேளுங்களேன், கேளுங்க. கொஞ்சமா பக்கத்தை கேளுங்க. கொஞ்சமா மனசாட்சி இருக்குதா? கொஞ்சமா மனுஷன் தானே நீ? ஒருத்த இப்படியா இருக்கிறானே, உங்க சொந்தக்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்க விடாம இருக்கிறாங்களே, அவங்க சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் மனுஷியா? நீ எல்லாம் எங்க போவேன்னு தெரியல. உன் அடி நரகத்துக்கு நல்லா அடப்பட்டாரு. இப்பெல்லாம் எங்கப்பா ரட்சிக்கப்பட்டியா? முதல்ல இல்ல பேர் பெத்த பேர் ஆசாரிய லேவிய ஊழியக்கார, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணல. என்ன ஊழியம் பண்ற? என்ன பண்ற? ரட்சிக்கப்பட்டோம். ஆசைன்னா ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா அன்பு இல்லையே. அப்போ சாதாரண சமாரிய புறஜாதி ஆண்டவத்தை அறியாதவன் அவன் வந்து என்ன பண்ண காப்பாத்திட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல, உங்க தெருவுல, உங்க வேலை செய்யற இடத்துல தினந்தோறும் நீங்க பாக்குற நபர் இப்படிப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு சுவிசேஷம் என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? மீன் நல்லா இல்ல சொல்லிருக்கீங்க, காய் நல்லா இல்ல சொல்லிருக்கீங்க, காய் கண்டு சண்டை போடுறீங்க. என்ன காய் வச்சுக்கீங்க? கத்திரிக்காய் நல்லா இல்லைன்றீங்க, இல்ல சாப்பாடு அரிசி நல்லா இல்லைன்றீங்க. என்னைக்கு அது உன் வாழ்க்கை நல்லா இல்லப்பா, சேர்த்துக்கொள்ள உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவதான் ரட்சகர், அவதான் வழி சொல்லிருக்கீங்களா? நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல போயிட்டு ஓனர்கிட்ட போய் சொல்லணும். என்னப்பா தெரிஞ்சுக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர்கள் இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளல. அப்போ இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம சொல்லி அவங்களை என்ன பண்ண, கத்தருக்குள்ள பண்ணோம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஓகே,
நாம் கடைசியா முடிச்சிடலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டுமென்றால், தேவனுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். இது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமென். ஏனென்றால் எப்போ வருவான்னு தெரியாது. அதே லூக்கா 12:40 பாத்தீங்கன்னா, அந்தபடி நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவான், ஆகையால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள். 47:48 பாத்தீங்கன்னா, 47:48 படிக்கலாம் அப்படியே. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், எஜமான் யாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து சித்தத்தை அறிந்து, என்ன சித்தம் அது? ஆத்தும ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம அக்கம் பக்கத்தில் ஆண்டு போய் சொல்லணும், இயேசு ஏற்றுக்கொள்ள மக்கள் இயேசு சொல்ல வேண்டும் என்று சித்தத்தை அறிந்தும், படிக்கலாம், ஆயத்தமிராமலும் சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த அவருடைய சித்த, பொறுமையா படிக்கிறேன் சரிங்களா? சித்தத்தை தெரியுது, என்ன தெரியுது? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு அறியாத மக்களுக்கு ஆண்டு பத்தி சொல்லணும். சித்தம் எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ சித்தமா இருக்கிறான்ற சித்தம் நமக்கு தெரியுது. ஒருவனு கெட்டு போகுது, பிதாவுடைய சித்தம் இல்லைன்னு தெரியுது. இல்ல சிறியவனாலும் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியுது. இது எளிவனாவது, இது ஏழையாவது, இது தரித்திரனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் நமக்கு தெரியுது. தெரிந்து சித்தத்தை தெரிந்து அவர் சித்தத்தை செய்யாமலும் இருந்த ஊழியக்காரர் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அல்லையா? என்ன அடிகள்? சித்தம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? இப்ப செய்யலன்னா செம அடி விழுமா. ஏன் வீட்டு அடி அடியாதான் பயங்கரமா அடி விடும். ஏன்னா சித்தத்தை அறிந்தோம், சித்தத்தை செய்யாம எவன் கெட்டு போனா என்ன, எவன் கெட்டு போனா நமக்கு, நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறோமா, அப்படி இருக்க கூடாது. அல்லையா? நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்றால் மற்றவங்க நல்லா இருக்க வேண்டும் நீங்க ஆசைப்படுங்க. அடுத்து அப்படி படிக்கலாம். அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாக ஒப்புக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறேன். போதும். ஹல்லேலூயா. இன்னும் பயங்கரமா இருக்கும், வேணாம் படிச்சா தாக்க மாட்டீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அறிந்திருக்கீங்க, ஆண்டு சித்தம் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் எனக்கு எப்போ ஆண்டு வரும் தெரியாது. அதனால இருக்கிற காலத்திலேயாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். பரலோக தேவ சித்தம் நடைபெறுவது போல பூமியிலும் நடைபெறும். நீங்க ஆண்டு சித்தம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்வாரு. இது எல்லாத்தையுமே பயத்தினால அன்பினால் செய்யணும். கடைசியா 2 கொரிந்தியர் 5:14 பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். ஆமென். எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் அடிப்படும், இதெல்லாம் எல்லாம் சொன்னாலும் எப்படி மூவ் ஆகணும் தெரியுமா? அன்பினால் மூவ் ஆகணும். ஹல்லேலூயா. ஏன் ஊழியம் செய்யணும்னா, ஆண்டு அடிப்பாரு இல்ல ஆண்டு கேள்வி கேட்பா இல்ல, அன்பினால. அந்த சமாரியன் ஏன் செய்தார்னா அன்பினால. ஹல்லேலூயா. அப்போ அன்புனால் நீங்க செய்யணும் ஊழியத்தை. என் பிதா ஆண்டவர் என்ன நான் சொல்லனா அந்த ஆத்துமா என்ன பண்ணும், நரகத்து போயிடும். அந்த அன்பு நான் செஞ்சேன்னா என் தேவன் பிரியப்படுவாரு. அவர் மேல அன்பு. எது செய்தாலும் அன்புனால் செய்யுங்க. அல்லேலூயா. கொடுப்பதுனாலும் சரிதான், ஜெபிப்பதுனாலும் சரிதான், எதை செய்தாலும் புதிய ஏற்பாடு செய்யணும், அன்பினால்தான் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அன்பினால்தான் செய்யணும். அன்பினால செய்யுங்க. ஏன்னா தேவன் எதுக்குன்னா, தேவன் அன்புக்காக தான் உங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறாரு. அல்லேலூயா. அன்பில்லாம் மரித்திருக்க மாட்டார். அவர் அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறாரு. அதே அன்பை நீங்களும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் தேவ விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஹல்லேலூயா. ரீஷா கராதடா தலா கராபடா தடியா கராபட. ஆண்டவரே ஊழியம் செய்வோம். ஆண்டவரே சொல்லாம, ஆண்டவர் மட்டும் ஊழியம் செய்வாப்பா, ஊழியத்தை நான் செய்ய ஆண்டவரே. அப்பா அழிந்து போற ஜனங்க ஏராளமா இருக்காங்கப்பா, இவனுக்கு எல்லாம் இருக்காங்க, சிலுவையில் எனக்காக மறுத்தீரி ஆண்டவரே. சொல்லலாம் ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன்ப்பா. சொல்லுங்க, வாய்த்தர சொல்லுங்க. அப்பா நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. உங்களோட வழி என்ன, சித்தம் என்ன, நீ எப்ப பிரியப்படுகிறீங்க, எப்ப சந்தோஷப்படுறீங்க, எது உங்களுக்கு நல்லா பிரியமா இருக்குதுன்னு புரிஞ்சு கொண்ட ஆண்டவரே. அதே ஊழியத்தை ஏதோ ஒரு போதைக்காக, நிறைய பேர் ஊழியத்தை போதைக்காக செய்யறாங்க, ஒரு பேர் புகழுக்காக செய்யறாங்க.
இல்ல ஒரு பந்தாக்கா செய்யறாங்க, அதெல்லாம் இல்ல. அன்பினால செய்யுங்க. ஆண்டவரே, உம்மா அன்பு நெருக்கி ஏவுகிறது ஆண்டவரே. அதனால ஊழியம் செய்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, ஊழியம் செய்வதற்கு கடமைக்காக அல்லப்பா. இந்த காட்டுல ஆண்டவரப்பா சிலம்பம் செய்யணும் மாதிரி இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முழு மூச்சோடு ஊழியம் செய்ய உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஹalleluya. எல்லாரும் திருவதற்காக நேரம் கடந்து வரலாம். எல்லாம் நின்று ஹalleluya எல்லாம் நிற்கலாமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் யாரும் திருவதற்கு கலந்து கொள்ளலாம். அவர் யாரும் நிற்கலாம். ஹalleluya. ரீகா ராதா டாதா லாஷா தரியா லீகா ராபா டாதாலே காடு கொடுக்காண்டு இரவு அவர் திருவதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், இது ஒரு சடங்காச நிகழ்ச்சி அல்ல. தேவன் உங்க மேலையும் உலகத்தை எல்லா மக்கள் மேலும் அன்பு வைத்ததுனால தன்னுடைய ரத்தத்தையே அவர் நம்ம கொடுத்துக்கிறாரு. எல்லாரும் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பரிசுத்தமான இல்ல, நான் ஒரு பாவி அப்படின்னு எடுக்காம இருக்காதீங்க. இந்த பாவத்தை அறிக்கை செய்து நீ எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனால் நீங்க பாவம் செய்யாம இருப்பதற்கும், நீ நல்லா இருப்பதற்கும், உங்க சரீரத்துல சுகம் ஆரோக்கியம் கிடைப்பதற்கும் இந்த ரத்தமும் இந்த அப்பமும் உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நான் பாவம் செய்யறேன் எடுக்க மாட்டேன் சொல்லாதீங்க. நீங்க பாவம் அறிக்கையிட்டு எடுங்க. மீண்டுமா பாவம் செய்யாதபடிக்கு, தவறு செய்யாதபடிக்கு கர்த்தர் இந்த ரத்தம் உங்களை காப்பாற்றும். இது தேவனுடைய சரீரம் உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. காட்டிக் கொடுக்க அன்று